நாளை சனிக்கிழமை ஆகஸ்ட் 23ஆம் தேதி பத்துமலை ஷென்கா மாநாட்டு மண்டபத்தில் ஓல் இஸ் கோல் லைஃப் இன் கேஎல் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது காலத்தால் அழியாத மெல்லிசைகளால் நிரம்பிய ஒரு மாயாஜால இரவாக அமையவிருப்பதாக ஏற்பாட்டாளரான விஷால் ஸ்ட்ரெம்ஸி என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் விஷால் கூறினார். நிறைய பேர் இந்த பழைய பாடல் என்ற நிகழ்ச்சினால் சில பேர் ஆன்லைனில் போய் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் எனக்கும் கால் பண்ணாங்க. ஆக நம்ம என்ன செஞ்சோன்னா, டிக்கெட் ஆன்லைனில் போய் வாங்க முடியாதவங்க மண்டபத்தில் டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க, மண்டபத்தில் ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே டிக்கெட் விற்கப்படும். அந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம். ஆக நல்ல ஒரு அற்புதமான ஒரு மண்டபம், செங்கா கன்வென்ஷன் ஹால். நீங்கள் நிச்சயமாக டிக்கெட்டை வாங்கி இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அற்புதமான நிகழ்ச்சி. நம் நாட்டு கலைஞர்களும் வாசிக்கிறாங்க, தமிழ்நாட்டு கலைஞர்களும் வாசிக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம பாய் சிரம்பான் பாய்னுவோம், அவருடைய ஏற்பாட்டில் இந்த இசைக்குழு வாசிக்கிறாங்க கலைஞர்கள். நிகழ்ச்சி 6:30 மணிக்கு 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நம் நாட்டு கலைஞர்கள் பாடுறாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஏஎம் ராஜா, புகழ், ஆந்தனி பாடுறாரு. அப்புறம் நிறைய பாடகர்லாம் பாடுறாங்க. ஸோ அந்த 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நம் நாட்டு கலைஞர்கள், 7:30 மணிலேருந்து தமிழ்நாட்டு கலைஞர்லாம் பாடுறாங்க. ஸோ ஆக இந்த நிகழ்ச்சியில் மறவாமல் எல்லாரும் வரணும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் மென்மேலும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறணும். இதில் ரக்ஷிதா, ஜெயஸ்ரீ, டிவைன் டிவினேஷ், மூக்குத்தி முருகன், முகேஷ் மற்றும் எஸ் கிருஷ்ணன் உள்ளிட்ட பின்னணி பாடகர்கள் மற்றும் கலைஞர்களின் படைப்பு இடம்பெறவிருக்கிறது. வார கடைசி விடுமுறையில் இரவா இசை விரும்பிகளுக்கு நல்லதொரு விருந்தாய் இந்நிகழ்ச்சி அமையும் என தஸ்லி மார்க்கெட்டிங் சென்டரியான் பர்ஹாட் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ரவி பக்கிரிசாமி தெரிவித்தார். அங்கதான் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஹால் அவ்வளோ பெரிய ஹால் இல்லை, ஸ்டேடியம் கிடையாது. அப்புறம் அங்கே ஒரு ஏமாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் போய் வாங்குங்க, ஏஜென்சி மூலிமா வாங்குங்க, இல்லை நம்மளோட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூலியம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் டிக்கெட்டு. அந்த நிகழ்ச்சி இந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்றதில் என்ன கேட்டிங்கன்னா, மனசில் நிற்கிற பாடல். இன்றைக்கி எவ்வளோ புதிய பாடல் நம்ம கேட்குறோம், நிறைய பாடல் நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த பாட்டு மனசில் நிற்கிதுன்னா கோ பேக் டு பழைய பாடல். இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நடக்குது, ஒரு கவலையாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பழைய பாடலை கேட்டால் அந்த கவலை போகுது. துக்கமாக இருக்கிறதுனாலும் கவலை போகுது, மோட்டிவேஷனாலும் இருக்கு. ஏன்னா வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்தாங்க. பழைய பாடலோட பியூட்டி என்னன்னா, மியூசிக் இருக்கும், அதே நேரத்தில் பாடல் தெளிவாக விளங்கும் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க முடியல, என்ன மியூசிக் ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம் வி கான்ட் ஹியர். நல்ல பாடலாக இருக்கும், ஆனால் விளங்கணுமே, தெளிவாக உணரணுமே. நிச்சயம் நீங்கள் எல்லாம் நிகழ்ச்சியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ரிக்ரெட்ன்ற வார்த்தை கிடையாது. 100 ரிங்கெட்டில் கோல்ட் டிக்கெட்டுகள், 50 ரிங்கெட்டில் சில்வர் டிக்கெட்டுகள் என 2 நிலைகளில் டிக்கெட்டுகள் கிடைக்கின்றன. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். பூவே உன் பாதத்தின் புஷ்பாஞ்சலி பொன்னி, உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி, உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணும் அழகுக்கு கவிதாஞ்சலி. கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் திரையில் காணும் எண்ணுக்கு அழைப்பதன் மூலமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம். கீழ்காணும் இணையதளத்திலும் டிக்கெட்டை வாங்கலாம்.